40,000 Indian rupees. தப்பு. 200 நாள் ஒர்க் பண்ணா 40 lakhs. அப்போ ஒரு நாள் ஒர்க் பண்ணா 40. Yes, yes. What's your name? Gayatri. Best wishes, Gayatri. Congratulations. அதாவது நீங்க ஒரு நாள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது 20,000 ரூபாய்க்கு சமம். ஒரு மாணவிக்கு ஒரு நாள் 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடிகிறது. உங்க டீச்சரால முடியுமா? உங்க டீச்சருக்கு ஒரு மாச சம்பளமே 20,000 தாங்க. உங்க அப்பாவுக்கு கூட அவ்வளவுதான் சம்பளம் இருக்குமா? உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரு நாள் 20,000 சம்பாதிக்க முடியும். உங்க அப்பா நினைச்சாருன்னா ஒரு மாசம் தான் 20,000 சம்பாதிக்க முடியும். சக்தி படைத்தவர்கள். 60 மார்க் தான் வருது. நீங்க சொல்ற மாதிரி படிச்சா எனக்கு 200க்கு 200 வந்துருமா சார்? கண்டிப்பாக வருமா? படி. யூ ட்ரை. எப்படி ஞாபகத்தில் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்படி படி, உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன். நான் ஒரு 6 மாசம் கழிச்சு எனக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்தது. ஒரு போன் வந்தது. சார், நான் தசனியும் பேசுறேன் சார். உங்களுக்கு என்ன தெரியுமா சார்? இல்லம்மா, ஞாபகம் இல்லை சார். அந்த ஸ்கூல்ல வந்து சொன்னீங்கல்ல சார், 100 நாள் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா மெடிசன் அட்மிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சேன் சார். மெடிசன் அட்மிஷன் கிடைச்சது. எனக்கு செகண்ட் கவுன்சிலிங்ல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் MBBS கிடைச்சிருக்கு சார். தேங்க்யூ வெரி மச் சார். எனது பெயர் மறக்காதீங்க சார். எனது பெயர் தஸ்னீம். தஸ் அப்படின்னா ஹிந்தியில 10, நீம்னா வேப்பமரம். தஸ்னீம் மறக்காதீங்க சார் சொல்லிச்சு. சொல்லி 4 வருஷம் ஆச்சுங்க. தஸ்னீம் தஸ்னீம். தஸ்னா 10, நீம்னா வேப்பமரம். மாணவிகளே, இந்த குறுகிய காலத்துல நீங்க +2ல அதிகமான மார்க் வாங்குறது என்பது ஒரு விளையாட்டு. ட்ரீட் ஸ்டடீஸ் லைக் எ கேம். இந்த படிப்பு வந்து விளையாட்டா மாத்துங்க. +2ல முதல் மார்க் வாங்கணும்னா நெக்ஸ்ட் மிக 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 முக்கியமானது மாணவர்களே, இந்த +2ல முதல் மார்க் எடுக்க வேண்டும் என்ற ஆசை வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு மார்க் வேண்டும்? நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மார்க்கும் கிடைக்கும். 1190 மார்க் தான் வேணும், குறைஞ்சு வேண்டாம், அவ்வளவு கிடைக்கும். இல்ல 1180 போதும், எனக்கு கட் ஆஃப் 200 இருந்தா போதும், அதுவும் கிடைக்கும். இல்ல 1160 போதுங்க, கட் ஆஃப் மட்டும் தான் பார்த்தா போதும் அப்படின்னா அதே கிடைக்கும். whatever you want you will get it. புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நான் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஐ ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல். உங்க அப்பா அம்மா எல்லாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் உற்சாகப்பட்டு ஆர்வப்பட்டு கை தட்டும் போது அவங்க யாராவது கை தட்டினாங்களா? அவங்க மகிழ்ச்சியாக இல்லை. எப்ப மகிழ்ச்சி வரும் தெரியுமா? நீங்க தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க், இந்த மாவட்டத்திலேயே முதல் மார்க், ஸ்கூல்ல முதல் மார்க் அப்படின்னு கேட்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆனந்த கண்ணீர் அடிப்பார்கள். அது வரைக்கும் பாத்தீங்களா, மோத்த பாருங்க, சிரிக்க முடியாது. உங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பிரச்சனைகள், வயசாகி போச்சுன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் வருங்க. 40 ஆகி போச்சுன்னா சுகர் கம்ப்ளைண்ட் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். எத்தனை உடம்புல ஒரு உறுப்பு இருக்குமோ அத்தனை உறுப்புலையும் பிரச்சனைகள் வரும். எல்லாத்துக்கு மேல அவங்க நம்பிக்கையெல்லாம் நீங்க தானா. They have only one hope, my daughter. She is my asset. She is my future. குடும்பத்தினுடைய எதிர்காலமே நீங்க தான். அப்படிங்கிற போது what is your goal? எவ்வளவு மார்க் வேணும் எழுதி வச்சுங்க. இன்னைக்கு புக்ல எனக்கு இவ்வளவு மார்க் வேணும், 1190 மார்க் வேணும், 1180 மார்க் வேணும். ஏன்னா நீங்க எவ்வளவு மார்க் ஆசைப்பட்டீங்களோ அவ்வளவுதான் கிடைக்கும். நான் ஸ்கூல்ல படிச்சிருந்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல 3 பையங்க இருந்தாங்க. ஒரு பையனுக்கு என்ன ஆசை தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல், கிராமம், தமிழ் மீடியம். அவனுக்கு என்ன ஆசைன்னா, நான் படிச்சு வளர்ந்து எங்க ஊர்ல ஒரு நல்ல ஆட்டோ ரிக்ஷா வாங்கி அந்த ஆட்டோவை நான் தான் ஓட்டணும். எனக்கெல்லாம் வாடகைக்கெல்லாம் ஆட்டோ ஓட்ட பிடிக்காது. அது எங்க அப்பா பார்த்துட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு பையன் இருந்தான், ஆட்டோல எனக்கு பிடிக்காதுங்க, லாரி, ட்ரக், சொந்தமா லாரி வாங்கி நானே லாரி ஓட்டணும். 3வது பையன் இருந்தான், ஆட்டோ லாரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும் அப்படின்னு 3வது மாணவன் ஆசைப்பட்டான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு அந்த ஆட்டோ பாருங்க, ஆட்டோ வாங்க வேண்டிய மாணவன் சொந்தமா ஆட்டோ வாங்கி ஆட்டோ அவனே ஓட்டி சந்தோஷமா இருக்கான். லாரி வாங்கணும்னு ஆசைப்பட்டான் பாருங்க, அவன் உண்மையிலே லாரி வாங்கி ஒரு டிரைவர் ஆகி திருவனந்தபுரத்துக்கும் எர்ணாகுளத்துக்கும் லாரி ஓட்டிட்டு இருக்கான். போலீஸ் ஆபீசர் நான் ஆசைப்பட்டான் பாருங்க அந்த மாணவன், அவன் தான் சைலேந்திர பாபு IPS ஆக உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். மாணவிகளே, எது வேண்டும்? நீங்க +2 வந்த உடனே ஒரு கேள்வி கேட்கணுங்க, அடிப்படை கேள்வி கேட்கணும். நான் SRL வந்திருக்கிறேன், நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு ஆளும் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அடிப்படை கேள்வி கேட்கணும். நான் யார்? Who am I? எனது பெற்றோர்கள் யார்? அவங்களுடைய ஆசை என்ன? எனது ஆசை என்ன? எனக்கு என்ன வேண்டும்?
நான் எந்த காலேஜில் படிக்கணும், நான் எந்த வேலை பார்க்கணும், 10 வருஷம் கழிச்சு நான் எப்படிப்பட்ட பெண்மணியாக மாற வேண்டும், 15 வருஷம் கழிச்சு நான் நாமக்கல் மாவட்டத்தில் கலெக்டராக வரணுமா, நான் அதுக்கு பிறகு என்ன செய்யும், 20 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கணும், 30 வருஷம் கழிச்சு எனது பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எனது கணவன் எப்படி இருக்க வேண்டும், எனது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அடிப்படை கேள்வி கேட்கணும். Set your goals. If you want to achieve something, you should know what you want next. Knowing what you want is desire. உனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரிய வேண்டும். அதுதான் desire, ஆசை. வெற்றிக்கு ஆசைப்பட வேண்டும், சாதிக்க ஆசைப்பட வேண்டும். ஆசைப்படாம இருந்தா எந்த சாதனையும் படைக்க முடியாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா +2 படிக்கிறது மட்டும் இல்ல, நிறைய சொல்லாங்க, இந்தம்மா எப்படியாவது இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சிருமா, அதுக்கப்புறம் என்ன அர்த்தம், அது இந்த மாதிரி சொல்ற பேரண்ட்ஸை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஒரு வருஷம் படிச்சுட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு அப்படின்றாங்க. +2 படிக்கிறது கஷ்டமே கிடையாதுங்க. இந்த உலகத்துல இருக்கிறதுல ஈஸியான வேலை ஒண்ணுன்னா அது இந்த +2 படிக்கிறது ஒண்ணுதான். அது வேண்டாம், உங்க அப்பாட்ட கேளு, எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு அனுப்புறதுக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சம்பாதிச்சு அனுப்ப வேண்டுமே, அது எவ்வளவு கஷ்டம் கேட்டுப்பாரு. கதையை சொல்லுவாரு. நானே யோசிப்பேன், நானே மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குற ஆளு, என் கவர்மெண்ட் சம்பளமே 1 லட்சம் எனக்கு. நானே யோசிப்பேன் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணுமா. ஆனால் வீட்டை வித்தாவது, நகையை கொடுத்தாவது, அடமானம் வச்சாவது, ஜிபிஎஃப் லோன் போட்டாவது, கடன் வாங்கியாவது உங்களை ஏன் அனுப்பியிருக்காங்க தெரியுமா? நீங்க +2ல நல்ல மார்க் எடுத்து அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா, மெடிக்கல் அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவு லாபம் கணக்கு பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சும்மா எல்லாம் உங்களை அனுப்பி வைக்கல. மாணவிகளே, உங்களுக்கு என்ன வேண்டும்? 2 தப்பு பண்றாங்க. 1, எப்படியாவது கஷ்டப்பட்டு படின்றாங்க. படிக்கிறது கஷ்டமே கிடையாது. நம்பர் 1, அதை ஏன் சொல்லி தரேன் உங்களுக்கு, ஏன் கஷ்டம் இல்லைங்க சொல்லி தரேன். படிப்பு என்பது விளையாட்டு. நம்பர் 2, எப்படியாவது இந்த ஒரு வருஷம் மட்டும் கஷ்டப்படுமான்னு சொல்றாங்க. மாணவிகளை, சாதனை படைக்க வேண்டும் மனசுல ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா 1 வருஷம் மட்டும் படிச்சால் போராது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் படிக்க வேண்டாம். ஏனென்றால் எஜுகேஷன். நம்ம நாட்டுல பெரிய பெரிய ஞானிகள் துவங்கியிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர். நம்ம நாட்டுல பெரிய பெரிய ஆசிரியர்கள். தப்பா நினைச்சாங்க, நம்ம ஆசிரியர்கள் மட்டும் தான் உலகத்துல சிறந்த ஆசிரியர் மட்டும் நினைக்காதீங்க. உண்மைதான், உங்களுக்கு நிறைய மார்க்ல வாங்க வைக்கிறாங்க, உண்மைதான். சுப்பிரமணியம் இருக்கிறாரு, நிறைய ஆசிரியர்கள் மார்க் வாங்க வைக்கிறாங்க. ஆனால் சிறந்த ஆசிரியர்கள் இந்திய நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதான் தோன்றியிருக்காங்க. சாமி விவேகானந்தர், புத்தர். சாமி விவேகானந்தனுடைய ஆசிரியர் இருக்காரு இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, as long as I live, so long do I learn. As long as I live, so long do I learn. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கல்வி கற்றுக்கொண்டே தான் இருப்பேன். கத்துட்டு தான் இருக்கணும். சரி, நல்லா படிச்சிட்டீங்க, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடைச்சது, அங்க உட்காந்து நல்லா தூங்க முடியுமா? அப்படி அம்மா சொன்னால 1 வருஷம் மட்டும் நல்லா படிச்சுட்டேன், அந்தம்மா அட்மிஷன் வாங்கிட்டேன்ல, கவலைப்படாத, நான் பாட்டு நல்லா தூங்கிட்டே தான் கிடப்பேன். நீ ஏன்னா 1 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சேன்ல, இனி 1 வருஷம் நல்லா தூங்கி பாக்குறேன். ஃபெயில் பண்ணிடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டில எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. ஐயோ, SRIல படிச்சு 200 வாங்கினாலாம் இவங்க என்ன பண்றாங்க பாரு. ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துது, நாமக்கல்ல படிச்ச பொண்ணு, தெரியுமா உங்களுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டில போய் தற்கொலை பண்ணி செத்துது. ஏன்னா உண்மையான சம்பவம் என்னன்னா, அங்க ராகிங் சொல்லி போய் சொல்லுது. ஆக்சுவல் ராகிங் இல்ல, ஏதோ SMS அனுப்பிச்சிருக்கு. என்ன அனுப்பி இருக்கும், அந்த வயசுல போய் ஒரு பையனுக்கு ஐ லவ் யூ, அதே ஒழுங்கா எழுதல, அதுல ஃபுல்லா இங்கிலீஷ் மிஸ்டேக் ஆன உடனே இந்த பையங்கெல்லாம் பார்த்துட்டாங்க, மற்ற பசங்க எல்லாம். ஐயோ, நீ +2ல இவ்வளவு வாங்கிருக்கீங்க, மார்க் வாங்கிருக்கிறிய, ஒழுங்கா லவ் லெட்டர் எழுத தெரியலையே உனக்கு, லவ் லெட்டர் ஒழுங்கா எழுதணும்ல, மிஸ்டேக் இல்லாம எழுத தெரியணும் இல்லைங்க. அது தெரியாம எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே வெக்கப்பட்டு அந்த பிள்ளை உடனே ஓடி வந்து கோயம்புத்தூர் ஓடி இருந்துச்சு. அங்கிருந்து அப்புறம் வீடு வந்துட்டான். சம்திங் ஐ டோன்ட் நோ. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது படிப்பு என்பது தொடர்ந்து படிக்க வேண்டியிருக்கு. வெற்றி என்பது தொடர்ந்து வெற்றி. நாளைக்கு திணை சாப்பிட முடியுமா? நாளைக்கு திணை மூச்சு வாங்க முடியுமா? நாளைக்குள்ள மூச்சு நாளைக்கு தான் எடுக்கணும். நாளைக்கு படிக்க வேண்டிய நாளைக்கு தான் படிக்க வேண்டும். எனவே கல்வி என்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எஜுகேஷன் இஸ் a continuous process. தொடர்ந்து படிக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், கேட்கலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனவே இந்த படிப்பை வந்து நெக்ஸ்ட் மாணவிகளே, மிக மிக முக்கியமானது இந்த +2 படிக்கும் போது மிக மிக முக்கியமானது உங்களது பாடங்களை நேசிக்க வேண்டும். பாடங்களை நேசிச்சா படிக்கிறது சுகமாகிவிடும். படிப்பை ஒரு சிறந்த அனுபவமாக மாறும். பிசிக்ஸ் படிக்கிறீங்களா? பிசிக்ஸ்ங்கிற பாடத்தை எப்படி நேசிக்கிறது? I love physics.
கெமிஸ்ட்ரிங்கிற பாடம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி நேசிக்கிறது? யா, அதாவது கெமிஸ்ட்ரினா என்ன? certain elements, few elements இருந்தாங்க கெமிஸ்ட்ரி. இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே எலிமெண்ட்ஸா மாத்திடலாம். இந்த மைக்கும் எலிமெண்ட் தான். உங்க பாடி ஒரு எலிமெண்ட். உங்க பாடி இப்ப 50 கிலோ இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 35 kilograms வாட்டர். வாட்டர் தானே 80% of the body is. அப்புறம் பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், இப்படி சில 109 எலிமெண்ட்ஸ். how many elements? சோ இந்த கெமிஸ்ட்ரி பாடம் வந்தோட ஓஹோ இது கெமிஸ்ட்ரினா எலிமெண்ட்ஸை பத்தியதா, எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப எலிமெண்ட்ஸ்ல ஆட்டம் இருக்கும், அப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, தி கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், p block elements, d block elements, f block elements, coordination and organic coordination, compounds, solid state வருதா? ஓகே ஆல்ரைட். இப்போ +2 இவங்க +2 இந்த கெமிஸ்ட்ரியில உள்ள 22 பாடத்தின் பேர் சொல்லுங்க பாப்போம். கொடுங்க. எந்திரிக்க பரவாயில்ல. Atomic structure, periodic table, periodic elements, okay, periodic table, periodic classification, right, p block, f block, p block, d block, f block, chemical kinetics, no before that, coordination of chemistry, coordination and biochemistry, coordination compounds, okay, electrochemistry, nuclear chemistry, solid state, nuclear chemistry irukka? yes sir, next, solid state, right, EC1, electrochemistry 1, இல்ல அதுக்கு முன்னாடி chemical kinetics, yes, இல்ல chemical no chemical equilibrium, solid state, thermodynamics, okay, chemical equilibrium, chemical kinetics, okay, surface chemistry, okay, EC1, yes, EC2, okay, carbonyl compound, carboxylic acid, hydroxy derivatives, carbonyl compound, ether, okay, carbonyl compound, ether, okay, hydroxy derivatives, no ether come first, isomerism, okay, hydroxy derivatives, hydroxyl derivative, okay, carboxylic acid, okay, carboxylic acid, organic nitro compound, hydro compound, okay, biomolecules, chemistry in action. அதாவது கெமிஸ்ட்ரி என்ற பாடம் வரும்போது கெமிஸ்ட்ரி பாடத்தை நேசித்தவர்கள் இந்த 22 பாடத்தையும் வழக்கம் ஒழுங்கா சொல்லி இதுல கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரினா எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம், நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் நமக்கு நெக்ஸ்ட் கிளாசிஃபை பண்றாங்க. பி பிளாக் மட்டும் தான் படிக்கிறோம், டி பிளாக் மட்டும் தான் படிக்கிறோம், எஃப் பிளாக் மட்டும் தான் படிக்கிறோம். இப்படி ஆர்கானிக் இப்படி என்னென்ன பாடங்கள் வருது அப்படிங்கறத நமது மனதில் நிறுத்திக் கொள்ளலாம். ஓகே, நீங்க பாடத்தை நேசிக்கும் போது இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். இப்போ நீங்க எல்லாம் 10th +1 9th, ஓகே, +2, ஓகே, +2 இங்க இருக்கீங்களா? ஓகே, பிசிக்ஸ் பாடத்தை 12 நீங்க அப்படி ரிப்பீட் பண்ண போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், current electricity, effect of electric current, electromagnetic induction, electromagnetic wave, physics, dual nature of radiation, nuclear physics, the semiconducting devices, a communication system. இப்ப சொல்லுங்க. Electrostatics, current electricity, effects of electric current, Yes. Electromagnetic induction, Electromagnetic wave, waves, atomic physics, Dual nuclear nature. physics, Dual nature of radiation. dual nature of radiation, atomic physics, Nuclear. semiconductors and their applications, semiconducting devices, radio, communication and systems, communication system, television,